2025ஆம் ஆண்டுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். 2025ஆம் ஆண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபடுவது, பிள்ளையார்பட்டி, திருச்செந்தூர் குரு வழிபாடு. பாதம், முதுகு, கழுத்து, சுளுக்கு, முட்டுவலி, பாதவலி கவனம். எக்ஸசைஸ் செய்யலைன்னா இந்த 2025ஆம் ஆண்டு மேஷம் 7.5 சனிக்குள்ளே வரீங்க. தொழிலிலேயோ உத்தியோகத்திலேயோ வியாபாரத்திலேயோ சுபகாரியத்திலேயோ குறையே இருக்காது. எல்லாம் சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப பிஸின்னு மேஷ ராசிக்காரங்க 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, 5 நாள் விட்டுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஜிம்முக்கு பணம் கட்டினாங்கன்னா ஜிம்முக்காரனுக்கு யோகம். எதுலேயுமே கரெக்டாகவே இருக்க மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிக்கினே இருப்பீங்க. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற குறை. ஏதாவது ஒரு மன அழுத்தம் எப்பவுமே வச்சுட்டு இருப்பீங்க. எல்லாமே இருக்கும், தலைமுறைக்கு சொத்து இருக்கும். ஆனால் பயப்படுவீங்க. ஜாலியாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம், இந்த நாளில் எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன நடக்கட்டும், ஹாப்பியாக இருங்க. அவ்வளோ பெரிய நட்பு வட்டாரத்தை வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி குடும்பத்துக்காக நிறைய ஒதுக்கணும் நேரத்தை. எப்போ பார்த்தாலும் லாஸ்ட் ஒரு 12 வருஷம் 16 வருஷம் ஃபேமிலியே விட்டுட்டு வெளியிலே தானே சுற்றிட்டீங்க. இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் மாறணும். நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. தொழிலே இல்லாதவர்கள் கூட பல தொழில் தொடங்குவாங்க. தைரியமாக இருங்க. எக்ஸசைஸ் தான் மெயின். 7.5 சனியெல்லாம் ஒன்றும் இல்லை. சனி நீச்சமாகக்கூடிய இடம் உங்களுக்கு. எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கோபப்படுறது சனி இல்லை, கத்துறது வேணவே வேணாம். வண்டியில் வித்தை காட்டுறது, கடைசி நேரத்தில் கிளம்பி அவசரமாக ஓடுறது, இதெல்லாம் விட்டுருங்க. எக்ஸசைஸ் தான் பெரிய பரிகாரம். ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஜெயம். இந்த டைம் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அப்புறமே எப்போ பண்ணுவீங்க? 60வது கல்யாணம் தான் பண்ணுவீங்க. காதல் அமைப்பெல்லாம் கை கூடும். ஹாப்பியாக இருங்க 2025ஆம் ஆண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? ரிஷபம். ரிஷபத்திற்கு எது? திருப்பதி, சாரங்கபாணி, சக்கரபாணி என்ற பெருமாள் கோயில்கள் ரொம்ப நல்லது. காது மூக்கு தொண்டை இஎன்டியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பள்ளியும் பார்த்துக்கணும். இதிலெல்லாம் கோளாறு வந்தால் மொத்த கோளாறு வரும். என்ன இதுதானே சிம்பிள். இஎன்டி மயக்கெல்லாம் வந்துடும், வெர்டிகோலாம் வந்துடுமா. வேற என்ன? மற்றதெல்லாம் சூப்பர். சனி 11ல் இருக்க ஐயா, குரு 2ல் இருக்கிறனால சத்துரு நாசம். கேஸெல்லாம் ஜெயிச்சிருவீங்க. குரு 8ஆம் இடத்தை பார்க்குது, 6ஆம் இடத்தை பார்க்குறது. அதனால் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த சர்ஜரி பண்ணோம், அந்த சர்ஜரி பண்ணோம், காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண எல்லாம் பண்ணிவிடுங்க. தெம்பாயிடுவீங்க. ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஜெயிப்பாங்க. அரசியல்வாதிங்க எல்லாமே பெரிய பொறுப்புக்கு வருவீங்க. பெற்றோர் பெரியோருடைய பரம்பரை தொழிலெலாம் எடுத்து செய்வீங்க. தலைமுறை தொழில் செய்யக்கூடியவங்க பரம்பரை தொழில் நஷ்டத்தில் போனதை கூட மாற்றி வெற்றி அடைய வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஆச்சரியமாக இருக்கும், பண்ணி பாருங்கள். அதே போல் கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், மீடியா துறையினர்லாம் சக்கப்போடு. 2025 ஒரு 3 ராசியில் நீங்களும் வரீங்க. எதுக்கு? சூப்பர் டூப்பரில். அதனால் தைரியமாக முன்னேறுங்க. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேகாரைக்கம் பெரியவங்களுக்கு பார்த்துக்கும். கேது வரான்ல நாளில் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கம் கவனம். பெற்றோர் பெரியோர் புல்லுன்னு விளையாதீங்க. அவங்க ஏதாவது அட்வைஸ் சொல்லுவாங்க. அட்வைஸ் சொல்லலைன்னா எப்படிங்க பேரண்ட்ஸ் ஆக முடியும்? உங்களை பற்றி தப்பாக கூட சொல்லுவாங்க. உடனே பாயாதீங்க. சாரின்னு கேட்டு போங்க. என்ன கெட்டால் போயிட போகிறீங்க. அதான் நல்லது நடக்குது. பணம் நல்லா வரும். நல்ல முதலீடு பண்ணுங்க. துணைவிகிட்ட மட்டும், துணைவியார்கிட்ட மட்டும், துணைவன் அதான் கணவன் சும்மா போயிட்டு நீ அந்த காலத்தில் என்ன இப்படி சொன்ன, இந்த காலத்தில் இப்படி சொன்ன, 1943 கதையெல்லாம் பேசாது. 2025 சார், ஹாப்பியாக இருங்க. நிறைய நல்லது. ஹெல்த் மட்டும் பார்த்துக்குங்க. அதில் நான் சொல்லிட்டேன், பழைய கடன் செட்டில் ஆகும். எல்லா வசதியும் வரும். அஷ்டலட்சுமி வரணும், வீடு வரும், நலம் வரும், பணம் வரும், நகை வரும், எல்லாம் வரும். எல்லாமே தானே வருது. உத்தியோகத்தில் நான் மாற்றிக்கலாமா? பண்ணிக்கோ. யார் கேட்கறது? அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாமா? தொடங்கிக்கோ. யோசிச்சுக்கினே இருக்காத. இந்த மாதிரி டைம்லாம் வராது உனக்கு. இன்னும் 27.5 வருஷம் ஆகும். ரிஸ்க் சாப்பிட்லாம். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். ஆலங்காட்டு காளி கூகுளில் போடு, வந்துடும் கோயில். போய் பாரு. பட்டீஸ்வரம் இல்லைன்னா துர்கை. வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லா லெவல்லையும் அனுகூலம் கிடைக்கும். அதே போல் பார்த்துக்கோ. கண்டிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கணும். பிளட் வெசல்ஸ் மூமெண்ட்டு, படபடப்பு, பால்பிட்டேஷன், லோ பிபி, கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட். 36 வயசு கடந்த மிதுன ராசிக்காரங்களே என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் செக் பண்ணிக்கணும். மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் நல்லா இருக்கும். ஹெல்த்து தான் தொந்தரவு பண்ணணும். பிள்ளைங்க விஷயத்தில் இருந்த பிரச்சனைலாம் தீந்துடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சூப்பராகிடும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் நடக்கலாம். குடும்பத்தில் புது உறவு வரும். ஆச்சரியமாக இருக்கும். ஆன்மீகம் நிறைய போவீங்க. சிவாலய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, எல்லா வழிபாடும்.
முஸ்லீமாக இருந்தால் அந்த மதத்து வழிபாடு, கிறிஸ்டின் இருந்தால் அந்த மதத்து வழிபாடு. நீங்களே நிறைய ஆன்மீக குருமாராக ஆயிடுவீங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கிடும். கணவன் மனைவி சண்டை போட்டு ஒரே சச்சரவாக இருக்கும், அதெல்லாம் மாறிடும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் வரும் ஐயா. ஜோசியெல்லாம் கற்றுப்பீங்க. நல்ல சிலர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்க திடீர்னு. தைரியமாக சொல்லுங்கள். ஜோசியம் நான் செல்விக்கு மட்டும்தானே, எல்லாருக்கும் தான் இருக்குது. அதில் மிதுன ராசிக்காரங்கள்லாம் பிச்சு பெடல் எடுக்கலாம். அப்பா அம்மாவோட சண்டையாக இருந்த அமைப்பெல்லாம் மாறும். ரத்த பந்த உறவுகளில் இருந்த பிரச்சனையெல்லாம் மாறும். ஹெல்த்து கண்டிப்பாக மாற்றிக்கணும். வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடிங்கன்னா தேடிக்கினே இருக்க வேண்டியதுதான். இந்த பணம் கொடுக்குறது, புதுசாக பயணம் சமயத்தில் கணவனாக அந்த மனைவியோட சண்டை போடுறது, மனைவி அந்த கணவனோட சண்டை போடுறது, இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் கூடாது. கோர்ட் வரைக்கும் போன டைவர்ஸ் கேஸ் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பி ஐ லவ் யூன்னு சேர்ந்துருவீங்க. யாருமே நடுவில் வச்சுக்காதீங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க, செட்டில் ஆகிடும் ஐயா. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து பண்ண கேஸ் எல்லாம் செட்டில் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். பாதகாதிபதி குரு ஜென்மத்தில் வரான். அதனால் எதில் கவனமாக இருக்கணும்? ஹெல்த்தில் தான். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. மற்றபடி தொழில் விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். பெரியவங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். பெரியவங்க ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். சனி 10ல் வருது, கரெக்டு இருக்கட்டும். சனி 10ல் 27 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தானே தீரும். யாராக இருந்தாலும் வராத எப்படி போகும்? வந்தால் என்ன? எவ்வளோ அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி வரக்கூடிய குரு வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதனால சனியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். டக்குன்னு பெரிய பொசிஷன் போயிடுவீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். மன அழுத்தம் அது எப்பவுமே கடகத்துக்கு பார்த்துக்கணும். அந்த மன அழுத்தம் வர்றதுக்கு எது பிரச்சனைனா வயிற்றில் உள்ள உறுப்பு, கழிவு பாதை, இந்த டாய்லெட்டு, மோஷன் பயங்கர கவனமாக பார்த்துக்கும். கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்யம் எல்லாம் மாறிடும். பழைய கடன்களை செட்டில் செய்வீங்க. புது கடன் வாங்கிடுவீங்க. வட்டி கம்மியாக கொடுப்பாங்க, உங்களை தேடி கொடுப்பாங்க. சிபிலில் உங்கள் பிரச்சனை இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். யாராவது ஒரு மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவார். நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு. மனபயம் போக்கணும். நிம்மதியாக தூங்கணும். மெடிடேஷன் கற்றுக்கணும். கன்னியா ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி. ஜெயிச்சிருவீங்க. மெடிடேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த உலகம்லாம் உங்களுக்கு தான். அந்தளவு அனுகூலம். பெற்றோர் பெரியோர் கடகராசிக்காரங்க தான் கண்டிப்பாக பசுமாடுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை சாப்பாடு கொடுத்துடணும். கொடுக்க வேலைக்கிழமை ஏதாவது ஒன்று பசுமாடுக்கு கொடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், இருந்துட்டு போ. இங்கே யாரையாவது இருக்க மாட்டாங்க. உனக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அப்புறம் என்ன பிறப்பது? ஒருத்தர் சொந்தக்காரன் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை என்ன இருக்குது? அப்போ எங்கேயோ நீ தப்பு பண்ணுறன்னு தானே அர்த்தம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்கணும்ல. ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். நல்லது எது நடக்கும்? பழைய கடன் செட்டில் ஆகும். திடீர்னு ஒரு நாள் போயிட்டு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுவீங்க. ரொம்ப நாளாக வயிறில் பைல்ஸில் ஏதாவது தொந்தரவு இருக்கும், காலில் தொந்தரவு இருக்கும், ஷோல்டரில் தொந்தரவு இருக்கும். திடீர்னு மூக்கு கோணையாக இருக்குன்னுவீங்க, அதுக்கெல்லாம் போய் பண்ணிருவீங்க. திடீர்னு முடி வழுக்கையாக இருக்குதுன்னு நல்ல டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணி ஜம்முன்னு வந்துடுவீங்க. ஹீரோ மாதிரி வந்துடு. யாருக்கும் ஊருக்கெல்லாம் பார்க்காதீங்க. தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மேலே இருக்கவங்க உங்களை இப்படி போக விட மாட்டேன், அப்படி போக விட, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. பெரிய கௌரவம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் என்ன, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். அதிகமான டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அதில் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சம்பந்தம், வெளிநாடு கடல் இருக்கக்கூடிய ஊருக்கு அந்த சைடில் சொத்துக்கத்தெல்லாம் கிடைக்கும். கடல், நிலம், நீர், ஏரி, குளம், ஒரு சின்ன குட்டையாவது இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இது வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். விவசாய சொத்தெல்லாம் வாங்குவீங்க. பெரிய முதலீடெல்லாம் நல்லா செய்வீங்க. ஸ்டார்ட் அப் அதிலெல்லாம் நல்ல பணம் வரக்கூடிய ராசிக்காரங்க யார்? நீங்கள் தான் என் கடகம். உங்களுக்கே டவுட்டாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? காலஸ்திரி, திருப்பாம்பரம். காலஸ்திரி ரெகுலராக போகக்கூடிய கடகராசிக்காரங்களாம் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் ஜெயத்தில் இருப்பாங்க. சும்மா போங்க, அடிக்கடிக்கு போயிட்டு பரிகார பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. சாமியை பார்த்துட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு வாங்க. வேறு லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும். சும்மா சாமியை போயிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பூஜை பண்ணி 1 மணி நேரம் சாமிக்கு முன்னாடி நின்று பின்னாடி இருக்கவங்களாம் திட்டி அந்த சாபம்லாம் வாங்காதீங்க. 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு ஓடிடு போதும். கொடிமரத்தில் நின்று உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். கொடிமரம் தான் முக்கியம். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? சிம்மம். மேல்மலையனூரில் போய் பேய் மேடையில் உட்காருங்க.
எந்த ஜோசியர் சொல்கிற நெகட்டிவும் உங்களுக்கு வேலை செய்யாது. அங்கெல்லாம் அம்பாள் பாதத்தை தொடு விடுவான். அம்பாள் பாதத்தில் போய் தலை வச்சு 38 எலுமிச்சை பழத்தை போட்டு 5 பழம் வாங்கின்னு வந்துடுங்க. இல்லைன்னா பூஜாரி கிட்ட 38 உதிரி எலுமிச்சை பழத்தை கொடுத்து ஐயா போட்டு 5 பழம் எத்தனை வந்து குடியான்னு சொல்லி வீட்டில் வந்து சந்தோஷமாக ஜூஸ் சாப்பிடுங்க. மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் படத்தை வச்சு டெய்லி ஒரு விளக்கு ஏற்றுங்க. அபிரிதமான அமைப்பு இருக்கும். அதில் வந்து வேற லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும். நரம்பு ப்ரெஷர் ஏறக்கூடாது. 36 வயசு ஆன சிம்மராசிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். காதல் அமைப்பு மற்ற அமைப்பெல்லாம் நல்லா இருக்கிறது பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை, கோர்ட்டு நோட்டீஸு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிடுவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். புரியுதெல்லாம் 6க்கும் 7க்குரிய 8ஆம் இடத்துல இருக்கிறான். அஷ்டமத்தில் வரப்போகுது. ஹெல்த் தான். எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் வராது. நரம்பு, முதுகு, கால், அந்த கழுத்து, இதெல்லாம் நரம்பு எங்கெங்கே நரம்போடு இருக்கிற நோய் தான். நல்ல நியூராலஜி டாக்டர்லாம் பார்த்துக்குங்க. வர்மா கலையில் தெரிஞ்ச யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கிங்க. இப்போவே பிரச்சனை இருக்காது. மற்றபடி எல்லாமே பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம். பெற்றோர் பெரியவருக்கு மிகப்பெரிய ஏற்றம். பெற்றோரால் உங்களுக்கு ஆசீர்வாதம். பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு 2 வீலர் கேட்டாவே 4 வீலர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண்ணுவாங்க. உங்களை தேடி உங்களுக்காக நிற்பாங்க, அரவணைச்சிப்பாங்க. நீங்கள் வந்து மனமே தோல வேணாம். உங்களை தாங்கிக்கிறதுக்கு பெற்றோர்கள், உறவுகள், அண்ணன் தம்பி எல்லாமே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அடுத்தது என்ன வரும்? தைரியம் வரும். தொலாத்த குரு பார்க்குறாரியா, 3ஆம் இடத்த குரு பார்த்தா வேற என்ன வரும்? திமிரு வரும். கூட இருக்கிற கூட்டாளிகள்லாம் தொந்தரவு பண்ண பார்ப்பான். நீங்களாக இருங்க, எல்லாமே ஒன்றாயிடுவான். கூட்டு தொழிலில் இருந்து திடீர்னு விட்டுட்டு போவான். போட்ட இன்னொருத்த வருவான், அதோட பெட்டராக உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதிர்ஷ்டம் ஏற்படும். 6க்கும் 7க்குரியவன் 8ல் இருப்பதனால பெரிய அதிர்ஷ்டம் வரும். பயப்படாதீங்க. வண்டியில் மட்டும் வித்த காட்டக்கூடாது. டிரைவர் சும்மா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் 160 ஓட்டினா ரசிக்கக்கூடாது. டேய் நிறுத்துறா, இல்லைனா வண்டி விட்டு இறங்கிடுவேன்னு சொல்லணும். டேன்னு சொல்லாதீங்க, ஐயான்னு கூட சொல்லுங்கள், எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்கிறது ஒரு ஜாலியாக. ஸ்பீடை ரசிக்காதீங்க வண்டியில். குறிப்பாக இரவு நேர பயணத்தில் சொல்லுங்கள், ஐயா இல்லை ஐயா உனக்கு ரொம்ப ஸ்பீடாக வீட்டுக்கு போனால் நீ போயா, நான் ஏதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துடுறேயா, இல்லைனா ரூம் போட்டு தங்கிட்டு வந்துடுறேயா சொல்லுங்கள். வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்? சிம்மம். மற்றதெல்லாம் பீக்கு, எல்லாமே பீக்கு. 11ல் வரான் குரு. லாபம், அனுகூலம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். சும்மா அப்படியே யோசிக்கனே இருக்கக்கூடாது. தைரியமாக ரிஸ்க் எடுக்கணும். பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படும். பெரிய அளவுக்கு ஆச்சரியம் வரும். கோயில் மார்க்கம், தெய்வீக பணம்லாம் பண்ணுவீங்க. சாமியை கும்பிடாத சிம்மராசிக்காரங்க கூட சாமி பக்கம் போவீங்க. இல்லைன்னா யாராவது ஒரு ஆன்மீக குரு உங்களை வழிநடத்துறதுக்கு ஒரு குரு கிடைப்பார். அவரால் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். சிம்மராசிக்காரர்களுக்கு யோக பலம், சந்தோஷம், அனுகூலம், பெரிய அளவு வெற்றி. மனதில் இருந்த பாரங்கள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த வருஷம் என்ன 2025ஆம் ஆண்டு நரசிம்மர் தான். 3 நரசிம்மர் நான் அடிக்கடிக்கு கத்திக்கினே இருப்பேனே. பரிக்கல், பூவரசங்குப்பம், அதாவது சிங்கர்குடி முதல்ல, அடுத்தது பூவரசங்குப்பம், அடுத்தது பரிக்கல். இந்த ஆர்டரில் தான் போய் நரசிம்மரை பார்க்கணும். ஒரு நாள் ஓடிடுங்க, ஃபேமிலியோடு போங்க. வெறும் பசுனை மட்டும் கொடுங்க, எலுமிச்சை பழம் கொடுங்க. நரசிம்மருக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிடிச்ச எண்ணிக்கையில் கொடுங்க. பெரிய அளவுக்கு ஏற்றம் கிடைக்கும். அனுகூலம் காணப்படும். நம்பிக்கை ஏற்படும். அதே போல் படுத்திருக்கணும் பெருமாள். ஸ்ரீரங்கம், கோவிந்தராஜ பெருமாள், சாரங்கபாணி, கும்பகோணம் சாரங்கபாணி, இவங்கெல்லாம் படுத்திருப்பாங்க. இந்த படுத்திருக்கிற பெருமாள்லாம் ரொம்ப பலம். உப்பு இல்லாத இடம் இருக்குல்ல, உப்பிலியப்பன், அவரும் உங்களுக்கு பலம். அங்கெல்லாம் போயிடுங்க. ஆச்சரியமாக இருக்கும். அலர்ஜி, சளி தான். ப்ரீத்திங் வரும், ஈஸ்னோஃபில்லா ப்ராப்ளம் வரும், வீசிங்கெல்லாம் வரும். ஃப்ளூ வேக்சின்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஃபாரினில் இருக்கவங்களாம் மாட்டிப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள். கணவன் மனைவி வந்து சாதாரண பிரச்சனை பெருசாகி மற்றவங்களுக்கெல்லாம் வரும். எப்பவுமே கோபமாக இருக்கிறத விட்டுடுங்க கன்னிராசி. நான் இதை சொன்னீங்கன்னா உடனே கன்னிக்கு செல்விக்கு பிடிக்காதுன்னுவீங்க. செல்வி கன்னிராசி பார்த்தாவே எப்பவுமே நல்லதே சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மாவே கன்னிராசி தான். எங்கள் அம்மா தான் எனக்கு தெய்வம். கன்னி மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கன்னி மாதிரி திறமையான ரோகங்களுக்கெல்லாம் யாருமே காரணம் கிடையாது. அவங்க என்னன்னா எல்லாத்துலேயும் அந்த பர்ஃபெக்ஷன் பார்க்குறனால எல்லாரையும் விட்டு தனிமைப்பட்டு போயிடுவோம். அது வேணாமேன்னு தான் கத்துன்னு கத்துறேன். 10 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரே ஆள் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா 12 ராசியில் கன்னி. தெரியுமா? அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. புதன் அதிபதி உங்களுக்கு. 1 டிகிரியே இருக்காது. சாதாரணமாக இருந்தாலும் சாவறதுக்குள்ளே 3 டிகிரி படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. இல்லைன்னா 3 டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான ஞானத்தை இந்த புஸ்தகமாக அல்லது வேற ரூபத்தில் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கன்னி. அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க.
எழுத்துலலாம் கண்ணியில் மாதிரி அடிச்சுக்க முடியாது, கவிதையிலலாம் கண்ணி மாதிரி அடிச்சுக்க முடியாது, தத்துவத்திலலாம் கண்ணி மாதிரி அடிச்சுக்க முடியாது. அப்பேற்பட்ட ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் வந்தே தீரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு உங்களுக்கு எவ்வளோதான் நீங்கள் எதிராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்காக உறுதியாக இருப்பார்கள் இந்த வருடம். அதே சமயம் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை விட்டுவிடாமல் பார்த்துக்கொள்வது கன்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அதீத முக்கியம். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு சட்ட சிக்கலையும் பெரிய அளவு மன வருத்தத்தையும் ஏற்படுத்திவிடும். கூடா நட்பு கேடு விளையக்கூடிய நாள் என்பது 2025ஆம் ஆண்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே சமயம் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைத்துக் கொள்வதும், அடிக்கடிக்கு டிராவலுக்கு ஏற்றவாறு உங்கள் பேக்கை எல்லாம் சரி வைத்து கொள்வதும், அந்த பேக்கில் எப்பொழுதும் நீங்கள் தைரியமாக உங்கள் குடும்ப மருத்துவரிடம் கேட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையான மருந்துகள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அந்த டேட் எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறது. கன்னிக்கு அந்த மருந்து கையில் இருந்தால் தைரியம் வரும். மருந்து யூஸே ஆகாது, ஆனால் இருக்கணும். இருந்தால் தெம்பாயிடுவீங்க. எலான் மஸ்க்கு கிட்ட கேட்டு நிலா வரைக்கும் போயிட்டு வந்துடுவீங்க. அந்த அளவு ராசிக்காரர்கள் கன்னி. ஜெயம் ஏற்படும், தைரியம் ஏற்படும். ஆன்மீகம் அதிகமாக கோயில் குளம்னு மாற்றி மாற்றி போவீங்க. அப்படியே சரண்டர் ஆகிடுவீங்க. அதே போல் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையில் இருக்கவங்கெல்லாம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவார்டு விருதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 2025ஆம் ஆண்டு ஏற்படும். தேக ஆரோக்கியம் நான் சொன்னது தான். ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு மருந்து எடுத்துங்க. இதில் ரொம்ப கவனமாக. ஓகேவா? அடுத்ததாக நாம் பார்க்க போகக்கூடிய ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டுக்கு துலாம். துலாம் யார்? சுக்கிரனுடைய வீடு. ரிஷபத்துக்கு ஏற்கனவே சூப்பர்ன்ட்டோம். 2025 அதிகமாக ஜாக்பாட்டி யாருக்குன்னா துலாத்துக்கு. பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், ப்ரெஷரா, சுகரா, கொலஸ்ட்ராலா, வேறு மற்ற நோய் பரம்பரையாக குடும்பத்தில் யாருக்கு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனம். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடணும்னு அதுக்கு உண்டான அமைப்பு. ஸ்கின்னு அலர்ஜி எல்லாம் வரும். அலர்ஜின்னா தும்பல் வரும், சளி நிறைய பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சுக்குமல்லி கஷாயம் குடிப்பீங்களோ என்ன குடிப்பீங்களோ நல்ல ஆயுர்வேதிக் டாக்டரை கையில் வச்சுக்கோங்க. குளிச்சிட்ட பிறகு உடம்பு ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் தடவிக்கங்க. அதுதான் குட் மாய்ஸ்சரைஸ். செக்கு தேங்காய் எண்ணெய் தடவினீங்கன்னா இந்த ஸ்கின்னு தோல் நோயெல்லாம் வராதுன்றவாங்க. நீங்கள் கேட்டுக்கின்னு பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. எல்லாமே நல்லா இருக்குது. துலாத்துக்கு போயிட்டு ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே நடக்கலைன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோ அற்புதம். துலா ராசிக்காரர்களுக்கு வேறு லெவலில் ஹெல்ப்பு, எல்லா லெவல்லையும் பலம், எல்லா லெவல்லையும் ஏற்றம். ரங்கநாதரை ஒரு முடிஞ்சால் போய் பாருங்கள். சமயபுரத்தால் பாருங்கள். கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி விசேஷமாக பெரிய அளவுக்கு பலமாக. சனி 6ல் வராரு. வண்டி வாகனம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம். குரு 9ல் வராரு. எல்லா சுபகாரியும் நடக்கும். வீடு கட்டுறது, 2வது மாடி கட்டுறது, 3வது மாடி கட்டுறது, இல்லை இருக்கிற வீடு சின்னதாக இருக்குது பெரிய வீட்டுக்கு போகிறது, ஃப்ளாட்டு பிடிக்கல, மேல் வீட்டுக்காரனால எனக்கு சண்டைன்றது, தனி வீட்டுக்கு போகிறது, என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சும்மா யோசிச்சுக்கினே இருக்காதீங்க. உங்களால் ஹஸ்பண்டுக்கு அல்லது ஒய்ஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நடக்கும். பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப அனுகூலம் காணப்படும். ரெகுலராக போயிட்டு வர கோயிலுக்கு இதை பண்ணும் அதை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ரொம்ப நாளாக என் கோயிலில் சாமியை ஏமாற்றின்னு இருப்பீங்க. ஆனால் அந்த சாமிக்கு கண்டிப்பாக இந்த வாட்டி என்ன 2025ஆம் ஆண்டு சாமி கேட்காததெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம்ல. ரொம்ப நாளாக அந்த கோயில் போகணும், இந்த கோயில் போகணும், மலை கோயில் போகணும், பெருமாளை பார்க்கணும், திருப்பதி பார்க்கணும், ரொம்ப வருஷமாயிட்டு இருக்கும். திருப்பதியெல்லாம் பார்த்து பெருமாளே கூப்பிடுவார், வாவான்வார். மகான்கள் தரிசனம்லாம் ஏற்படும். மந்திராலயம் போனோம், ஷீரடி போனோம், அப்படின்லாம் கனவாகவே இருக்கும். அவங்க போனாங்க, இவங்க போனாங்க, எனக்கு ஏன் வரலன்னு ஒரே வருத்தமாக இருக்கும். புருஷன் பொண்டாட்டியெல்லாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் பேசாமல் இருந்திருப்பீங்க. ரெகுலராக பேச ஆரம்பிச்சுடுங்க. ரெகுலராக சந்தோஷமாக இருக்கும். பொண்டாட்டியாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு புருஷனே ஓடி ஓடி வருவா போல். ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு பொண்டாட்டி ஓடி ஓடி என்ன செய்யணும்னு அப்படி தாங்குவாங்களாம். அதே போல் பெற்றோருடைய தேக ஆரோக்கியம் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். தைரியம் ஏற்படும். சுபகாரியம் டக்குன்னு கல்யாணம்லாம் பண்ணிக்கணும். லவ் பண்ணிக்கணும். இந்த டைமில் வீட்டில் ஓகே கொடுத்தா தான் உண்டு. இது அப்படியே தள்ளின்னு போயிட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகட்டும், நான் செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன்னா 60வது கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது சாமி. வேலை மாற்றணும், தொழில் மாற்றணும், வியாபாரம் மாற்றணும். வியாபாரமே கிடைக்கல, தொழிலே கிடைக்கல. விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக நல்லா டிசைன் பண்ணி வச்சுக்கிங்க. கம்ப்யூட்டர் டிசைனில் வச்சு என்ன வேலை என்ன அதுன்னு போட்டுக்கிற அளவுக்கு வந்துடும். கடல் கடந்து உத்தியோகம் தொழிலெலாம் வரும். அற்புதமாக இருக்கும்.
ஒரு 40 வயதை கடந்தவர்கள் 50 வயதை கடந்தவர்கள் எல்லாம் வயிறு கடமுடா இல்லாமல் பார்த்துக்குங்க. ஸோ சும்மா நல்லா இருக்குன்றச்சு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 2025ஆம் ஆண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். ராகவேந்திரர் போயிடுங்க, இல்லை பாபா போயிடுங்க, இல்லை விசிறி சாமியார் போயிடுங்க, இல்லைன்னா திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாமியார் போயிடுங்க. எந்த சாமி, யாராவது ஒரு மகான் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களாக இருக்கணும். உயிரோடு இருக்கிறவங்க நான் தான் மகான், நான் தான் தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கவங்களை போய் கும்பிட்டுட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. மகானாக தன்னை நிரூபித்தவர்களை போய் சரணாகதி அடைங்கள். ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போங்க, தென்குடி திட்டைக்கு போங்க. சென்னையில் இருக்கவங்க வில்லிவாக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிழிதாயம் என்று சொல்லக்கூடிய குரு கோயிலுக்கு போங்க. பாடியில் இருக்கக்கூடிய கோயில் லொக்கேஷன்லாம் மார்க் பண்ணி அனுப்ப முடியாது, தேடி போங்க, அற்புதமாக நடக்கும். குருவை பிடிச்சிக்குங்க. விருச்சகம் தேகாரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். ஏற்கனவே விருச்சக ராசியை நான் கண்டபடி வச்சு செய்வீங்க. இப்போ குரு வேறு 5-8 வராரு, அடுத்தது சனி வேறு 5 வராரு, ராகு 4 வராரு, தொழில் ஸ்தானத்துக்கு கேது போகிறார். உங்களுக்கு நான் ஏதாவது இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் ஒரே தப்பாயிடும். பிளட் சர்க்குலேஷன், பிளட் வெசல்ஸ், ரத்தம் ஓடுது இல்லையா உடம்பு ஃபுல்லாக, அந்த வெசல்ஸில் எதுவும் பிளாக் வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? விருச்சகத்தில் தான் அனுஷ நட்சத்திரம், சனி நட்சத்திரம் இருக்குது, புதன் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரமும் இருக்குது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணும். டிப்ரெஷன் போயிடணும். சந்திரன் நீச்சம் சார், அதனால தானே உங்களை சொல்லிக்கினே இருக்கோம். நீச்ச சந்திரன். மனிதன் பாதி மிருகம் பாதி குணம் எப்பவுமே இருக்கும். அந்த மனித குணம் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றிக்குங்க. அந்த மிருக குணம் வேணாம், இந்த டைமில் மாட்டிப்பீங்க. ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பொசிஷன், நீங்கள் நாட்டுக்கே பிரதமராக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்க சதி செய்யக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு. பெரிய தொழிலதிபர்கள், பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸுகள், சினிமாக்காரர்கள், பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கவனமாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஞாபகம் மருதி வரும், எழுதி வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டரில் நோட்டில் எழுதுறீங்களோ தெரியாது, ஒரு சின்ன நோட்டில் அழகாக எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்கள் செக்ரட்டரி மட்டும் நம்பாதீங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க மாதிரி கேளுங்க. பிள்ளைங்க எடுக்க முடுக்கா பண்ணுவாங்க, அரவணைச்சிக்குங்க. சரிடா ராஜா, சாரிடா, என் மேலே தான் தப்பு, அம்மா மேலே தான் தப்பு, அப்பா மேலே தான் தப்புன்னு உங்களை தாழ்த்திக்கிங்க. ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்காதீங்க ஐயா. கேது வந்திருக்கிறனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். படிப்பு, உத்தியோகம், வியாபாரம் எல்லாத்துலேயும் இன்னொரு ஆல்டர்னேட் ஏதாவது பண்ண போறீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, நல்லவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். நாராயணியத்தில் 100வது தசாங்கம்னு இருக்கும், அதை கேட்டுக்கினே இருங்க. அந்த நோயெல்லாம் போயிடும். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபவிரயம் வரும், கண்டிப்பாக கடன் வரும், ஆனால் சுபவிரயம் வரும். சுபவிரயம் ரொம்ப முக்கியம் இல்லை? ரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த மனத்தாங்களை நீங்களாக சமாதானம் பண்ணிக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் தானே, நம்ம ரத்த பந்தம் தானே, அதில் பண்ணிட்டீங்கன்னா ஹாப்பி ஆகிடுவீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்கள் யார்? தனுசு. திருவண்ணாமலை அல்லது திருநள்ளாறு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கணும். சந்தோஷமாக ஓடிட்டு போயிடணும், விட்டுறக்கூடாது. சுபிட்சமாக இருக்கும். வயிறு, சுகரு எல்லாத்தையும் நான் சாப்பிட்ற வேண்டியது. ஸ்வீட்டே நான் சாப்பிட்லையன்றது, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காத. நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கக்கூடிய ராசி, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இப்படி திரும்புறதுக்குள்ளே ஃபேண்டா குடிச்சிக்கிறது, இப்படி திரும்புறதுக்குள்ளே கொக்கோ கோலா குடிச்சிக்கிறது. வேறு என்ன ஆகும் உடம்பு? பார்த்துக்குங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் எது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்கள மிரட்டுறதுக்கு கத்தியே சமாளிச்சிருவீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கத்திவீங்க. ரொம்ப நல்லவங்க. உங்கள் ஹெல்த்து பத்திரமா பார்த்துக்குங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, சனியில் 7.5 சனியில் எக்ஸசைஸ்லாம் விட்டிங்களே, அதான் சனி விலகிடுச்சு இல்லை? சனி விலகி ஏற்கனவே எவ்வளோ நாள் ஆச்சு. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுக்கு முதலீடு செய்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, ரத்த பந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக பெரிய உதவிகளை செய்வீங்க. ஆச்சரியமாக இருக்கும். இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு எல்லா விதத்திலும் ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றுவீங்க. அவங்களுக்கும் உண்டான நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். மனதில் இருந்த பாரம் குறையும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். லாபம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். வீடு மாற்றுறது, கட்டுறது, வண்டி வாங்கணும், வண்டி பெரிய லெவலுக்கு பென்ஸ் வாங்குறது, இது வாங்குறது, அது வாங்குறது, நல்ல லெவலில் இருந்து மாறுது. 2 வீலர்லேயே ஹை-எண்ட் வாங்குறது. சின்ன வயசு பசங்களும் 2 வீலரில் வித்தை காட்டாமல் இருங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. பெண்களுக்கு பெரிய அனுகூலம். தனுசு ராசின்னா நான் ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாரும். இது இருபாலருக்கும் தான். அது என்ன, நீ இப்போ 2025ஆம் ஆண்டு ஆணுக்கு சொல்லு, பெண்ணுக்கும் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று தான், எங்களோட மேலே உங்களுக்கு தான் சொல்கிறது. நான் அதெல்லாம் பிரிச்சியெல்லாம் சொல்ல மாட்டேன். அது நான் பெண்களுக்கு சொல்கிறது. தனுசு ராசினா எல்லாருக்கும் தான் இது. ஆண்களோட எல்லா விதத்திலையும் ஓஹோன்னு இருக்கக்கூடியவங்களாம் பெண்கள். நான் தான் எப்பவுமே பெண்களுக்கு தான் நான் அதிகமாக சொல்கிறது. உங்களை என்னைக்கு நான் குறைச்சி சொல்கிறது? சக்தி தான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். பெண்கள் தான் இந்த நாட்டுக்கு வளர்ச்சி. ஸோ அற்புதமான அமைப்பு, லாபமான அமைப்பு, தைரியம் வரும். ராகு 3ல் வரார்.
தனுசுக்கு 4 சனி இருந்தாலும் அத்தாசிரம சனி இருந்தாலும் எதை பற்றி கவலை கிடையாது. ஒரு கிரகம் தான் நல்லா இருக்கும், எல்லா கிரகமும் நல்லா இருந்தால் பைத்தியம் ஆயிடுவீங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஐயோ சனி 4 இருக்குது, அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு. என்ன 4 இருக்கும் சனி? தாய் தந்தையர் தாயார் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த் எல்லாருக்கும் தொந்தரவு பண்ணும். நல்ல உடனே உஷாரா 2 நாள் பொறுத்து டாக்டர் பார்க்குறேன்னு சொல்லாத, உடனே பார்த்துக்கணும். அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் 3ல் ராகு இருக்கு, அது அந்த ஜோசியர் ஏன் சொன்னதை கேட்க மாட்டேன்றீங்க? எல்லாத்துலேயும் சக்ஸஸ், தெய்வ காரியங்கள் அனுகூலம், கோயில் கட்டுறது, வீடு கட்டுறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, தெய்வ பணிகளுக்கு திருப்பணிகள் செய்கிறதுன்னு நல்லா ஈடுபடுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். தொழிலில் அற்புதமாக ஏற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டம் போயிடும். ஸோ தனுசுக்கு நிறைய ஏதாவது நெகட்டிவ் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நான் நல்லா இருப்பேன் ஏன்னு சொல்லுங்கள். குடும்பத்தில் யாரையும் தலையிடாமல் பார்த்துக்க. துணை அல்லது துணைவியார் கிண்டலாக கூட ரொம்ப கேவலமாக பேசுகிறதால் மட்டும் வச்சுக்காதீங்க. அன்பாக பேசுவீங்க, அது உங்களுக்குள்ளே பேசுவீங்க, மற்றவங்க கிட்ட பேசாது. புரியுதா? அதுதான் அதனுடைய முக்கியம். திருவண்ணாமலை திருநள்ளாறு மட்டும் ஒரு முறை 2025ஆம் ஆண்டுக்குள்ளே பொறுமையாக போங்க. 1ஆம் தேதியே உடனே ஏற கட்டின்னு ஓடாதீங்க. திருவண்ணாமலையில் பௌர்ணமிக்கு தான் போய் கும்பிட்னா சாமி கும்பிட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே 10 லட்சம் 15 லட்சம் பேர் இருப்பான். உங்களே எப்படி பார்ப்பாரு? சாதாரண நாள் அஷ்டமி நவமின்னு பார்த்து போங்க. சாமி ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், ஜாலியாக பேசிட்டு வாங்க. சும்மா போயிட்டு சாமி ஓவர் பிஸியாக இருக்குது, நீங்களே ஓவர் பிஸியாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சவங்க வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? முடியாதுல்ல. அப்போ அந்த கால்குலேஷன் தானே சாமிக்கு. திருவண்ணாமலை போயிட்டு மூச்சு முட்டை பௌர்ணமி அன்னைக்கு பாத்ரூமும் இல்லாமல், அதுவும் இல்லாமல், ரூமும் இல்லாமல், நடக்கவும் முடியாமல், எதுக்கு? ஜாலியாக போங்க. திருவண்ணாமலை போயிட்டால் கிரிவலம் நடந்து தான் புண்ணியம் கிடைக்கணும்ல. கிரிவலம் உங்களால் நடக்க முடியல, முட்டி வலிக்குதா? ஆட்டோவில் ஏறி உட்காந்து செருப்பை கட்டிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சிவாய நமக சிவாய நமகன்னு சொல்லிக்கினே வாங்க. ஆட்டோக்கார மொல்லமாக சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அவ்வளோதான் கிரிவலம். நமக்கேற்ற மாதிரி தான் சாமியை கும்பிடணும். ஊருக்காகலாம் கும்பிடாதீங்க. ஊரில் எவனா வேல் குத்திக்கினான்னு நீங்கள் ஏன் குத்த போகிறீங்களா? அதான் அவர்களுடைய பக்தி. உங்கள் பக்தி உங்களுக்கு என்ன முடியுமோ பண்ணுங்க. புரியுதா? அடுத்தது யார்? மகரம். மகரத்துக்கு என்ன? 7.5 சனி விலகுது. அப்பாடான்னு மூச்சு விடாதீங்க. உங்களுக்கு 7.5 சனியில் கூட நல்லதான் நடந்தது. ஆனால் ஹெல்த் நீங்களே கெடுத்துப்பீங்க. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க. உடற்பயிற்சி பண்ணலன்னா மகரத்துக்கு எப்பவுமே நல்லதில்லை. ஏன்னா சனி உடைய ராசிக்காரங்க. நீங்கள் சனி ஆட்சி பெற்ற ராசிக்காரர்கள் மகரம் கும்பலாம். பக்கத்து ராசியே சனி உடைய வீடு. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் எதுக்கு? எக்ஸசைஸு. காணிப்பாக்கம், திருவெண்காடு, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், முதுகு சம்மந்தப்பட்ட விஷயம், கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம். கவனம். ஸ்ட்ரெச்சிங் தான் சுத்தமான ஸ்ட்ரெச்சிங். எது? நல்ல ஜிம்முக்காரர்கிட்ட போய் கேளுங்க, இல்லைன்னா சூரிய நமஸ்காரம் கற்றுக்குங்க. கண்டிப்பாக கழிவுகள் போகிற இடத்துல தொந்தரவு பண்ணும். மோஷன், யூரின், முதுகு தண்டுவடம், முகத்தில் உள்ள உறுப்பு, கழுத்து. நல்ல எக்ஸசைஸ் பண்ணி நிறைய தண்ணி குடிக்கணுமா. கிட்னி ஸ்டோன் அந்த ஸ்டோன்லாம் வருமா. வயிறில் நல்ல கழிவுகள் போகிற மாதிரி வாழைத்தண்டு அது போல் நல்லா சாப்பிட்ணுமா. நல்ல ஆயுர்வேதிக டாக்டரை பார்த்துட்டு வயிறு எப்பவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டுக்கு. மோர் இல்லாத ராசிக்காரர்களாக இருக்கக்கூடாதா மகரம். தொழிலில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். விசிட்டிங் கார்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் அனுகூலம். சுபபரியம். வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, எல்லாமே சொந்த இது பண்ணுறதெல்லாம் ஏற்படும். கடன் கண்டிப்பாக வரும். எதிரிகள் விஷயத்தில் கோபத்தாப்பக்கூடாது. சாதாரண சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடும். 7.5 சனி தான் முடிஞ்சிச்சு, எனக்கு தெம்பா இருக்கான்னு மாற நிமித்தின்னு ஓடக்கூடாது. ப்ரூஸ்லி சரியெல்லாம் பண்ணக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டால் கூட போலீஸ் ஸ்டேஷன் தான். அவங்க சொந்தக்காரர் யாரோ ஐஜியாக இருப்பாங்க, நம்மளை கூப்பிட்டு லாக்கப்பில் வச்சுருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கும். மகர ராசிக்காரங்க அவ்வளோ கவனமாக இருக்கணும். பயணத்து சமயத்தில் கூட எந்த தான் உண்டு தன் வேலையும் உண்டுன்னு இருக்கணும். துஷ்ட சகவாசம் பிராண சங்கடமா மகரத்துக்கு. தேக ஆரோக்கியத்தில் நான் சொன்னது ரொம்ப கவனமாக பார்த்துக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வஜ்ராசனம். எழுந்தோன்னா பெட்லேயே உட்காருங்க. வஜ்ராசனத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. அப்படியே உட்காந்துட்டு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது யாரையாவது நினைங்க. ரஜினிகாந்தை கூட நினைங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் நினைங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னா உட்காருங்க. உட்காந்துட்டு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்ல குருமாரை வச்சு கற்றுக்குங்க. யூடியூப்பை வச்சு கற்றுட்டு செல்வி சொன்னனால தான் நான் கற்றுக்கினேன். எனக்கு சுழுக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இதெல்லாம் குருவை வச்சு கற்றுக்கணும். மெடிடேஷன், தியானம், யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் குருவை வச்சு கற்றுக்குங்க. இந்த குருவுக்கு உண்டான மரியாதை கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் இந்த குருவுக்கு உண்டான மரியாதை கொடுங்க. எவ்வளோ பெரிய மந்திரியாக இருந்தாலும் குருவுக்கு உண்டான மரியாதை கொடுத்தா நல்லா வரும். தொழில் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் அதிகமாக வரக்கூடிய ராசி யாருன்னா மகரம். இந்த 2025 ஏன் வரும் கேட்கணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஐயா 10ஆம் இடத்தை குரு பார்க்குறச்சே வேறு என்ன வரும்? தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், படிப்பு வரும், தொழிலுக்கு வேண்டிய பணம் வரும்,
பெரிய தொழிலதிபர்கள் ஆகுறீங்க. நீங்கள் சொன்ன ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும், கான்ட்ராக்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். சாதாரண தொழில் செய்யலாம்னு பயந்துருந்தவங்க 4-5 பிரான்ச் போட்டு டெவலப் ஆகிடுவீங்க. படிப்பு தடையாக இருந்து அரியர்ஸ் 24 அரியர்ஸ் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் முடிச்சிடுவீங்க. பெரிய சந்தோஷம் கிடைக்கும், உத்தியோக பிராப்தம் கிடைக்கும், உத்தியோக மாற்றம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் அஷ்டமத்தில் கேது வராரு, 2ஆம் இடத்துல ராகு வராரு. வார்த்தையில் கவனம். வண்டியில் வித்தை காட்டினீங்கன்னா தொழிலெலாம் வராது. எங்காவது ஹாஸ்பிட்டலில் காலை நீட்டிக்கின்னு மேலே உட்காந்துக்கின்னு கட்டு போட்டு தான் உட்காந்துருக்கணும். இந்த வண்டியில் வித்தை காட்டுறது, சரக்கட்சி ஆளுங்களோட உட்காந்துக்கின்னு தகராறு பண்ணுறது, இதெல்லாம் மகரத்துக்கு கூடாது. ஆனால் இந்த இது வரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது ஆன்மீக மார்க்கம் கொடுக்கும். மலை கோயில்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு போய் மலையில் ஏறுறது, அகோபில நரசிம்மர் தரிசனம் பண்ணுறதெல்லாம் வரும். குரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, கடவுளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் கிடைக்குமா, யாராவது கடவுளாக இருந்து மனித ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்குமா. ஸோ நரம்பு கோளாறு கூட ஏற்கனவே பிபி சுகரு ஏற்கனவே ஃபிட்ஸ் வந்துடுங்கலாம், மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கணும். ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கணுமா குடும்ப டாக்டர்கிட்ட போய். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நல்லது. அடுத்தது யார்? கும்பம். 11வது ராசிக்காரர்கள், மொத்தம் 12, அதில் 11வது ராசிக்காரர்கள். சனி ஜென்ம சனி விலகிறது இந்த 2025ஆம் ஆண்டு. வாக்கியபடி 2026, ஆனால் திருக்கணிதப்படி 2025. இது ஜென்ம சனி விலகிறது. கும்பராசிக்காரங்க எதில் நல்லா இருக்கலாம்? பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம். குடும்பத்தில் ஏதாவது யாராவது பாராமுகமாக சண்டை சச்சரவு பேசுறது, சம்பந்தி வீட்டில் தகராறு எல்லாம் சால்வ் ஆகிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், பிள்ளைகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். ஆனால் பிள்ளைகளோட தேகாரைக்கும் சிறிது கவனம். தொழிலில் அற்புதம், சந்தோஷம் ஏற்படும். 2ஆம் இடத்தில் சனி வருவதனால் காது மூக்கு தொண்டை பல்லெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். வயிறு மன அழுத்தம் வருமா, ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்குமா. 5ஆம் இடத்துல குரு வரனால என்ன பண்ணணும்னா வயிறால தொந்தரவு பண்ணுமா, அது ஏதாவது ஒரு மரண பயத்தை காட்டுமா. பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானம் பண்ணிக்கிறது நல்லது. லாபம் ஏற்படும். லாபம்னா என்ன? பணம் வரும். பணம் வரும்னா என்ன வரும்? தொழில் நல்லா ஆகிடும். தொழில் நல்லா ஆனாலும் தானே ஐயா பணம் வரும். ஏதாவது ரூபத்தில் நமக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சட்ட சிக்கல், கேஸு, சொத்து பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். எப்படி ஏற்படும் கேட்கணும். குருக்கு உங்க பார்வை விசேஷ பார்வை, 9ஆம் பார்வையா குரு உங்களை பார்க்க போறார். 5ஆம் இடத்துல இந்த குரு 9ஆம் பார்வையா உங்களை பார்க்கிறார். குருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் விசேஷமா. சமசப்தம பார்வை வந்து சாதாரண அளவு தான். அப்ப 5ஆம் பார்வை யாரு? குருக்கு ரொம்ப விசேஷம். மிதுனத்துக்கு வரக்கூடிய குருக்கு துலாம். அதுக்கடுத்து யாரு விசேஷம்? 9ஆம் பார்வை யாருன்னா கும்பம். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம். அதனால தான் விளக்குறேன். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு 5க்கு வருவார். ஸோ எல்லாத்துலேயும் தைரியமாக இருங்க. பழைய கூட்டாளிங்க, பழைய நண்பர்கள் இடத்துல, உறவினர் இடத்துல ஏதாவது பிரச்சனை, பணம் பிரச்சனைலாம் பேசுங்க. கூட இருக்கிற யாரையாவது நம்பி போனீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். பேசி சால்வ் பண்ணிக்கிங்க. சால்வ் பண்ணால் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஏதாவது அவங்கள திட்டியிருந்து அவங்கள பற்றி தப்பாக பேசினாலும் சாரி நான் பண்ணது தப்புன்னு சொல்லி முடிச்சிருங்க. நல்ல அனுகூலம் காணப்படும். நிறைய நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க. எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக நிறைய பேர் இருக்கக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் கழுத்து பெயின், முதுகு இதெல்லாம் பார்த்துக்கணும். சனி விலகலை. சனி இன்னும் 2.5 வருஷம் இருக்காரு. வாக்கியபடி 3.5 வருஷம் இருக்காரு. உடற்பயிற்சி செய்யலைன்னா மாட்டுவீங்க. தொப்பை மட்டும் பெருசாகிடும், உடம்பெல்லாம் பெருசாகிடும். அதனால் கை கால் வலியெல்லாம் வரும் ஐயா. புரியுதுங்களாம்மா? அதனால் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடும். உடற்பயிற்சி நல்ல விற்குன்னு செய்யுங்க. நல்லா அப்படி தானே செய்வீங்க. இப்போ கொஞ்ச நாளாக சோஃபாவில் உட்காந்து ரீல்ஸ் போடுறதுல தான் மனசு வரும். அப்படியே ஃபோனை நோண்டிக்கினே இருப்பீங்க. இன்னும் யாராவது கத்துனாங்க, இந்த சோஃபாலேருந்து அந்த சோஃபா கூட்டிடுவீங்க. இல்லைன்னா மொட்டை மாடிக்கு வாக்கிங் போகிறீங்கன்ட்டு அங்கேயே போயிட்டு எங்கேயா மூலையில் உட்காந்துப்பீங்க. சூரிய ஒளி அதிகமாக படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பமா. ஓகேவா? தெய்வ பலம் ஏற்கனவே சொல்லிட்டேன். எது? திருவனந்தபுரம் அனந்தபத்மன சாமி. திருவனந்தபுரம் வந்து ரொம்ப விசேஷமாக. அடுத்தது எது? திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு திருக்கொள்ளிக்காடும் போயிட்டு வந்துருங்க. 2 சனி பகவானையும் பார்த்துருங்க. திருநள்ளாறும் போயிட்டு திருக்கொள்ளிக்காடும் பார்த்துட்டு வாங்க. எப்போ முடியுதோ போங்க. 1ஆம் தேதியிலேருந்து பேக்கெட் போடாதீங்க. ஜாலியாக போயிட்டு வாங்க. தேகாரோக்கியத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மன அழுத்தம் வரக்கூடாது, வயிறால் வரும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். மீன ராசிக்காரங்களுக்கு எது? குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு. கோவணத்துண்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. ரேவதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மீனம். குருவாயூருடைய கோவணத்துண்டு வீட்டில் இருந்தாவே மீனத்துக்கு ஏற்றம். பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதே போல் சென்னையில் இருந்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பேங்க் ஆஞ்சநேயர்னு இருப்பார். அவரை பிடிச்சிக்கிங்க. வித்தை காட்டுவார் அவர். சென்னையில் பெரிய அளவுக்கு சூப்பர்மேன் அவர்.
ஷார்ட் மேன் ஆனால் சூப்பர்மேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ அற்புதத்தை பண்ணுவார். ஆழ்வார்பேட்ட ஆஞ்சநேயர் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரே ஒரு வெத்தலை மாலை போட்டுட்டு ஒரு 7 முறை சுற்றிட்டு கம்முன்னு அங்கே திண்ணை இருக்கும், ஜம்முன்னு உட்காந்துட்டு வாங்க. ஈசான மூலையில் உட்காந்துட்டு மனதார என்ன பிரார்த்தனையும் செய்யுங்க. அவன் சாவணும் இவன் சாவணும்னு வேண்டாதீங்க. நீங்கள் வாழ்கிறதுக்கு வேண்டுங்க, நல்லது நடக்கும். அப்பேற்பட்ட அற்புதம். தொழில் நல்லா வரும் ஜென்ம சனியில். கல்யாண அமைப்பு கைகூடும். வியாபார அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், படிப்பு மாற்றம் ஏற்படும். படிப்பில் இருந்த தடையெல்லாம் போயிடும். ஆனால் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் பார்த்துக்கணும். இரத்த பந்த தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஜென்மத்தில் சனி வந்திருக்கு. கழுத்து, முதுகு, சுளுக்கு, ஜாயிண்ட் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் பார்த்துக்கணும். இந்த மருத்து போகிறதெல்லாம் வரும். எக்ஸசைஸ் பண்ணால் வராது, ஞாபக மருதி வரும். கண்ணை பரிசோதனை பண்ணிக்கணும். ராகு 12ல் பெரிய அளவுக்கு செல்வாக்கு. தைரியமாக இருங்க, அது வரும் இது வரும்னு வாங்க. கும்பத்தில் ராகு. என்ன விசேஷம்? ராகு நட்சத்திரம் சதயம் அங்கே இருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். 6ஆம் இடத்தில் கேது. நல்ல நிறைய விஷயம் ஆக்கப்பூர்வமான எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. 7.5 சனியில், ஜென்ம சனியில் இவ்வளோ நல்லது நடக்கு, எல்லாம் நடக்கும். அனுபவிக்கணும்ல, ஹெல்த்தை பார்த்துக்கணும். வண்டியில் வித்தை காட்டுறது, காலை தூக்கிக்கிறது, டூ வீலிங் பண்ணுறது. 30 வயசு கீழே இருக்கிற பசங்க, 22 வயசு கீழே இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரியவங்க சொல்லிவிடுங்க. இவங்க தான் வித்தை காட்டிகிட்டே தான் மாட்டிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை வரும். இந்த போதை பழக்கத்துக்கு எவனாவது ஆட்பட்டிருப்பான், அதில் போய் மாட்டிக்கின்னு நமக்கு சிக்கல் வந்துடும். அவன் செஞ்ச தப்புக்கு நம்மக்கிட்ட போலீஸ் வீட்டுக்கு வரும். ஸோ இதெல்லாம் மீனராசிக்காரங்க அவங்க தான் பார்த்துக்கணும். விட்டுறாதீங்க. தெய்வ வழிபாடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அனுமன் சாலிசா கேட்பது, காரிய சித்தி மாலை கேட்பது, நரசிம்மர் காயத்ரி கேட்பதெல்லாம் வேற லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும். பெரிய அளவு ஜெயம், பெரிய அளவு அனுகூலம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? மீனம். தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்கள் கண்டிப்பாக 2025ஆம் ஆண்டு படிப்படியாக தீரும். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயம் ஏற்படும். ஏன்னு கேட்கணும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சொந்த வீட்டை குரு பார்க்குறார். கேந்திராதிபதி தோஷமான குரு 10ஆம் இடத்தை பார்ப்பது விசேஷம். ஜெயம் ஜெயம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் விசேஷமான அமைப்பு. ஒரு டே கேர் சர்ஜரி ஏதாவது பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக காதில் ஒரு பிரச்சனை, இல்லை கழுத்தில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, வயிறில் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை, பைல்ஸ் பிரச்சனை, முட்டி வலிக்குது, இதெல்லாம் ஏதாவது ஒரு நாள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஜம்முன்னு ஆகிட்டு வந்துடுவீங்க. அதோட சின்ன பையன் சின்ன பொண்ணு மாதிரி ஆகிடுவீங்க. மனதில் இந்த பயம் போயிடும். ஸோ அதெல்லாம் நடக்கும். அது போங்க. அதான் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருல, அப்போ மரண பயம் போயிடும்ல. தேகாரைக்கும் புழு பொலிவு போடுவோம்ல. நல்ல ஷைனிங் ஆவீங்க. ஆயில் புல்லிங் பண்ணுங்க. நல்லெண்ணெயை காலையில் யூடியூப்பில் டாக்டர்கள் சொல்வதை கேட்டுட்டு ஆயில் புல்லிங் பண்ணுங்க. சனி பிரீத்தி அது. ஆயில் புல்லிங் ஹெல்த்துக்கு நல்லது, மன அழுத்தத்தை போக்கும், தேகாரோக்கியத்தை வலுப்படுத்தும். ஆனால் சனி பிரீத்தி. நல்ல ஆயில் புல்லிங் காலையில் எழுந்து ஒரு பேப்பரை வாங்கி வச்சுட்டு ஒரு 10 ml வாயில் போட்டு காகுன்னு பண்ணுங்க. பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணுங்க. முதல்ல பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், என்னை திட்டிட்டு கூட பண்ணுங்க. ஒரு 90 நாள் பண்ணிட்டு பாருங்க, மிராக்கல் ஏற்படும். ஞாபக சக்தியெல்லாம் வந்துடும். 30 வயதை கடந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஆயில் புல்லிங் பெரிய பரிகாரம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.